ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிஷ் குழம்புக்கு என்னென்ன மசாலா ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு. நான் வைக்கிறது நம்ம நாகர்கோவில் ஸ்டைலில் வைக்கிற தேங்காய் போட்டு வைக்கிறது. ஸோ அதனால கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க. மீனோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி தேங்காய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணோம். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், வெந்தயம், ஓமம், மிளகு. இதில் நீங்கள் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறீங்கன்னா தனியாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நீங்கள் இப்போ டக்குன்னு நிறைய தண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா பேஸ்ட் மாதிரி வராது, நொரன்னு இருக்கும். தேங்காய் அரைப்படாது. ஸோ அதனால் நீங்கள் தேங்காய் அரைப்படணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி என்ன மீன் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பாறை மீன் தான் எடுத்திருக்கேன், மஞ்சள் பாறை. ஸோ நான் எடுத்திருக்க மீன் இவ்வளோ தான். ஸோ இதோட குவான்டிட்டிக்கு தான் நான் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் அரை மூடியில் பாதி தேங்காய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தேங்காய் போட்டால் தேங்காயோட இது தான் அதிகமாக இருக்கும், மீனோட டேஸ்ட் இருக்காது. ஸோ அது குவான்டிட்டி கரெக்டாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மீனில் மீனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு மண் சட்டியில் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நான் மண் சட்டியில் வைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் மண் சட்டியில் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மண் சட்டி நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தது தான். ஸோ இதில் 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் கீரையும் சேர்த்துக்கலாம், கீராமலும் சேர்த்துக்கலாம். நான் கீரையில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அப்புறம் அரைச்ச மசாலா போட்டுட்டு அப்புறம் அந்த மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணி அதை தண்ணியே விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு லெமன் சைஸ் புளி நான் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புளி அதிகமாக எடுக்கும், ஏன்னா தேங்காய் ஆட் பண்ணிட்டதுனால புளி கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்புறமா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் ஸ்டவ்வில் தூக்கி வச்சிடலாம். உங்களுக்கு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் தூக்கி வச்சுட்டு நல்ல ஒரு ஃப்ளேம் நல்ல ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் கொதித்த அப்புறமா என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டில் உங்களுக்கு உப்பு எதுவும் உப்பு காரம் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொதிக்கிறது வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கணும். நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவேன். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் குழம்பா தண்ணியாக இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் பிடிக்காது. ஸோ உங்களுக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா தண்ணி விடுறதை அளவை கம்மி பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் அளவு அதிகமாக எடுத்திருக்கேன். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்கும் நான் அதே மசாலா தான் எடுத்துருக்கிறேன். இப்போ அதுக்கு ஃபிஷ் ஃப்ரைக்கு என்னென்ன மசாலா போடுறேன்னு பார்க்கலாம். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் தனியாத்தூள், அப்புறம் ஜீரகத்தூள். மிளகாத்தூள்லாம் இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், மற்றதெல்லாம் கம்மியாக போட்டால் போதும். அப்புறம் உப்பு தேவையான அளவு கரெக்டாக போட்டுக்கோங்க. அப்புறம் நான் தண்ணி வேறு எதுவும் போடலை, ஏன்னா மீனில் இருக்கிற அந்த ஈரப்பதத்துலேயே மசாலா நல்லா பிடிச்சிக்கும். ஸோ அதனால் நான் வேறு எந்த தண்ணியும் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா லெமனோட டேஸ்ட் பிடிக்கும்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு புளியோட டேஸ்ட் பிடிக்கும். ஸோ அப்படி பிடிக்கிறவங்க புளி சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் எதுவுமே ஆட் பண்ணலை, ஜஸ்ட் இவ்வளோ தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அப்படி ஆட் பண்ணணுன்னா அது 2ல் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணால் புளி ஆட் பண்ணக்கூடாது, புளி ஆட் பண்ணால் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை 15 to 20 மினிட்ஸ் ஊற விட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பாருங்கள், குழம்பு கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் பார்த்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சிம்மில் போட்டுருங்க. குழம்பு கொதிக்குதில்ல, லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வேணால் தாளித்து கொட்டிக்கோங்க. நான் தாளித்து கொட்ட மாட்டேன், ஜஸ்ட் தேங்காய் எண்ணெய் மட்டும் லைட்டாக மேலே விட்டுப்பேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துருக்கேன். அதில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக தான் விட்டுக்கிறேன், ஏன்னா 4 பீஸ் மீன் தானே இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. அதில் இதில் ரொம்ப எண்ணெய் எடுக்காது, கம்மியாக தான் எண்ணெய் எடுத்துக்குது. ஸோ அதனால் இப்போ எண்ணெய் விட்டுட்டேன். எண்ணெய் விட்டுட்டு அதில் ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றுனா நான் ஃபிஷ் போடுறேன். ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி செய்கிற நான்ஸ்டிக் அப்படின்றதுனால கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும். வச்சுட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வைக்க வேணால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.